ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அக்வேரியம் ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோழி ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம என்ன ஃபிஷ் வாங்க போகிறோம்னா கடைசியில் சொல்லியிருப்போம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஃபிஷஸ் இருக்குன்னு பார்ப்போமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான் ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கோழி ஃபிஷஸ்லேயே வந்து ஸ்மால் வெரைட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷஸ்லேயே வந்து 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டெட்ராலாம் இருக்குது. நம்ம வந்து என்ன ஃபிஷஸ் வாங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ் தான் வாங்க வந்திருக்கோம். நம்ம வந்து 2 பேர் எடுக்க சொல்லியிருக்கோம். என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் ஒரு பேரும் பிளாக்கில் ஒரு பேரும் வாங்க வந்திருக்கோம். நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் செலக்ட் பண்ணி சொல்லியாச்சு. அவங்களும் வந்து நமக்காக பேக் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே ஃபிஷ்ஷை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலி பேர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாலி பேருக்கு வந்து எப்படி ப்ராப்பராக டப் செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோன்னா ஃபிஷ்ஷை வந்து டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு நம்ம டப்பில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து டெம்பரேச்சர் நல்லா செட் ஆகும். இப்போ டப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீஃப் ஃபுட் வச்சுருக்கேன் கண்டிஷனுக்காக. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ மெடிசனும் கல்லுப்பும் போட்டாச்சு. எல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா ஃபிஷ்ஷஸ் வந்து திறந்து விட்டுறலாம். ஃபிஷ்ஷஸ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து அப்படியே வாட்டரில் ஆட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த டப்பில் வந்து இந்த ஃபிஷ்ஷஸை வந்து கவரோடு அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸும் நல்லா நீந்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸை மட்டும் எடுத்து நம்ம டப்பில் விடுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஷாப்பில் வந்து எடுத்து வந்த தண்ணி. அதில் வந்து நிறையா இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கிறதுனால. அதனால் வந்து அதில் வந்து ஃபிஷ்ஷஸை மட்டும் எடுத்து நம்ம டப்பில் விட்டுப்போம். அந்த வாட்டரை வந்து தூரம் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து விட்டாச்சு. ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து விட்டோன்னா கொஞ்சம் நேரம் வந்து தண்ணிக்கு செட் ஆகிறதுக்காக அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மாலியிலே வந்து 3 கலர் வச்சுருக்கோம். ஒயிட்டு, பிளாக்கு, ஆரஞ்சுன்னு 3லேயுமே வந்து ப்ரீடிங் பேர் தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒயிட் வந்து நல்லா ப்ரீடிங் ஆகி நிறையா ஃப்ரைஸஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் கலர்லேயும் நம்ம எடுக்கிறதுக்காக தான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிளாக்கும் ஆரஞ்சும் வந்து இந்த டப்பில் செட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 டேஸ் கழிச்சு இது 2க்குமே வந்து செப்பரேட் பண்ணி தனித்தனியாக ப்ரீடிங் செட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரையும் எப்பயுமே வந்து கொஞ்சம் கலர் வந்து ஃபேடாக தான் இருக்கும். மேல் ஃபிஷ்ஷஸ் தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். எப்பயுமே வந்து இந்த மாதிரி டப் செட் பண்ணுறப்ப ஒரு ஆல்மண்ட் லீஃப் வந்து கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் வந்து வாட்டர் வந்து நல்லா கண்டிஷனாக இருக்கும். நம்மளும் வந்து ஃபிஷ்ஷஸ்க்காக நிறைய ஆல்மண்ட் லீஃப் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டப்லேயும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா ஆக்டிவாக சுற்றிட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஃபுட்டு போட்டிருக்கோம். நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டப்பு செட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அதுவாகவே வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம எடுக்கும் போதே ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து பிளாக் மாலி வந்து நல்லா பெரிய சைஸ் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பெரிய சைஸ் ஃபிஷ் எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து நிறையா ஃப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரைஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ராபேக்கும் இருக்குது. இந்த மாதிரி வந்து பெரிய ஃபீமேல் எடுக்கிறப்ப மேல் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் 2மே சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். சப்போஸ் இந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பெரிய மேல் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் என்னென்ன ஃப்ரைஸஸ் இருக்குது, நம்ம ஃப்ரைஸோட கேரிங்கு அதோட வீடியோலாம் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்ருப்போம். மறக்காமல் போய் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து 3 மேட்ச் வந்து ஃப்ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நிறையா கலரில் ப்ரீடிங் எடுக்கலான்னு தான் 2 பேர் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2மே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அதை ப்ரீட் பண்ணுறோம், நம்ம எப்படி ஃப்ரைஸ் எடுத்து அதை அப்படி கேர் பண்ணுறோங்கிறத நம்ம சேனலில் ரெகுலராக போடுவோம். மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபிஷ் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் கப்பி ஃபிஷ் வாங்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. நான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கே நிறைய ஃபிஷ் இருக்குன்னு. நமக்கு கப்பி ஃபிஷ் வந்து நல்லா இம்போர்ட்டட் கிடைச்சாலுமே வந்து வாங்கி வந்து ப்ரீட் பண்ணலாம். இப்போ வந்து மாலி ஆல்ரெடி 3 பேர் இருக்குது. இப்போ வந்து கப்பியும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்ரு ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி டெட்ரா அதோட வந்து போலார் பேரட்லாம் வளர்க்கலான்ட்டு இருக்கோம். நம்ம எப்படி வளர்க்குறோம், என்னென்ன வச்சுருக்கோங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பெட் ரிலேட்டட் வீடியோ தான் வரும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கோம், நாட்டுக்கோழி நிறையா வச்சுருக்கோம். நாட்டுக்கோழியில் வந்து எப்படி அந்த குஞ்சு வந்து எப்படி வளர்த்து கொண்டு வரோம் அப்படிங்கிறது நிறைய சீரீஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.